ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடே சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 1/4 kg அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பொடியை கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்குங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணியிருக்கேங்க, சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகட்டும். தக்காளி வதங்கிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாம் வதங்கிடுச்சுங்க. மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நம்ம கட் பண்ண அவரைக்காயை சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கலாங்க. அவரைக்காய் கலந்து விட்டாச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாம் கலந்து விட்டாச்சுங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். காய் வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. அவரைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துடுச்சுங்க. தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு. சூப்பராக அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவிக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். நம்ம வெறும் அவரைக்காவை செய்யும் பொழுது பசங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும் பொழுது பசங்களும் சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.